இந்த கொள்முதல் மையங்கள்ல, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட சென்டர் கட்டி எத்தனை வருஷம் ஆகுது. 40 ரூபா கொடுக்குறோம் மூட்டைக்கு. ஏன் நேரத்தில் ஒரு நாடு தாய்க்க கொட்ட கூடாதா? இல்ல விவசாயிகிட்ட பணத்தை வாங்கி கொட்ட வேண்டியது தானே? லாரி வந்து நெல் எடுக்க முடியாதுங்கிறாங்க, ரோடு சரியா இல்லைங்கிறாங்க. அதனால கவர்மெண்ட் தானே பராமரிக்கணும். இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா புடுங்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு வேணா 40க்கு 40னா அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம். ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அவங்க வயிற்றுல அடிச்சு நீங்க வாங்கின அந்த கமிஷன். இந்த இடம் எப்படி இப்ப இன்ஜின் வச்சு இறக்கிறாங்களா? இன்னைக்குதான் இதுக்கு 9 விவசாயி நிக்கிறாப்புல. இதுல இறங்க தண்ணி இன்ஜினே தூக்கிட்டு வாங்க, தோண்டிகா போடுங்க. இதெல்லாம் எப்ப செய்கிற வேலை? செஞ்சு வைக்க வேண்டியதானே இந்த வேலையெல்லாம். சம்பாவில நெல் கொள்முதல் பண்ணீங்களா? அப்ப அப்படி போட வேண்டியதானே. இத விவசாயிங்க பொய் சொல்ல மாட்டாங்க.